Hi students, welcome to KC Botany. 12th Pure Science Botany பப்ளி எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க, என்னால் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து 5 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து அப்டேட் பண்ணோம். அது கூடவே புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் நியூவாக சரிங்களா, நமக்கு வந்து பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி நம்ம பார்த்துருப்போம். 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூ கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி புக் பேக்கில் இது வரைக்கும் அதிகமாக கேட்காத கொஷினு இந்த வாட்டி இதெல்லாமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கொஷின் ஒரு லெசன் வைஸாக ஒரு 2 கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே படிக்கக்கூடிய கொஷின் தான் சரிங்களா. அதனால் அந்த கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 2 கொஷின் படித்தாலும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 நாள் ஸ்பேஸ் இருக்குது. 8 கொஷினும் நம்ம தாராளமாக என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம் சரிங்களா. அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ சொல்லக்கூடிய கொஷினை மார்க் பண்ணி வச்சிங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. படிக்கலைன்னா ஒன்ஸ் அகெயின் அது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ரீகால் பண்ணி வச்சிங்க. அதே போல் இன்டீரியர் கொஷின், டாப் மோஸ்ட் கொஷினில் நம்ம வந்து இன்டீரியருமே சொல்லியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நீங்கள் வந்து ரீகால் பண்ணி வச்சுங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், அதெல்லாமே பார்த்து தான் ஆகணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் ரிப்பீட்டட் கொஷின், இயர் கொஷின்லேருந்து நிறைய இது கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூ சயின்ஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. அது நீங்கள் மற்ற பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் கொஷின், இந்த இயரில் எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 24வது கொஷின் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. ஸோ அதனால் இந்த 24 ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிச்சுங்க. தகுந்த எடுத்துக்காட்டுடன் 2 தரையை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்கள் சரிங்களா, இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்பெக்டட் கொஷின்னா இந்த 28 பிரித்தெடுத்துக்கப்பட்ட பிரியஃபுல்ல இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அதே கொஷின் நம்பர் தான். அதனால் தனியாக இங்கிலீஷ் மீடியம் வந்து சொல்லாதீங்க. அதே போல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்லுமே சொல்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் தனியாக சொல்லுங்கள், தமிழ் மீடியம் தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எல்லாம் இண்டிவிஜுவலாகவே சொல்லிடலாம். நம்ம பொறுத்திருந்து பாருங்கள் சரிங்களா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேமாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வீடியோஸ் எல்லாமே 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால் அது பொறுமையாக பாருங்கள். ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 மார்க் கொஷின், இதுவும் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. சால்வியாவில் மகரந்த சேர்க்கை இயங்கும் முறை சரிங்களா. ஸோ இது வந்து நியூவாக இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களில் இந்த 3 வினாக்களும் இருக்கலாம் சரிங்களா. அதர்வைஸ் நீங்கள் வந்து எப்பயுமே படிக்கிற கொஷின்ஸ் இந்த பதியமிடல் அது வந்து படிச்சுங்க. 25 லேயரிங் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து இயர் கொஷினில் வந்து 2 வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த ஒட்டுதல் பதியமிடல் 29 கொஷின் சரிங்களா. கிராஃப்டிங் அண்டு லேயரிங் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மண்முட்டு பதியும் காற்று பதியும் 32. நம்ம ஃபஸ்ட் லெசனில் தான் அதிகமான கொஷின் இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு 10லேருந்து 13 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து இதில் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 35 சுரப்பு டப்பிட்டம், ஊடுருவு டப்பிட்டம், டிஃப்ரென்ஷியேட் செக்ரிட்டரி அண்ட் இன்வெர்சி டப்பிட்டம். அதுக்கடுத்து இந்த கேன்த்ரோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி, மெலிட்டோஃபில்லி இந்த மாதிரிலாமே நிறையா இருக்கும். அதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டோதீலியம் 38. ஸோ இதுவும் இயர் கொஷினில் அதிகமாக கேட்டிருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து 41 டிப்ளோஸ்போரி, இருமடிய வித்தாக்கம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்துங்க. அதுக்கடுத்து பல்கரு நிலை என்றால் என்ன 42 பாலி எம்பிரியானி, அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து மெலிட்டோஃபில்லி 45. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 44 ஏன் முதல்நிலை கருவந்திசு பகுப்படைந்த பின் மட்டுமே கருமுட்டை பகுப்படைகிறது, அது பாருங்கள். அதுக்கடுத்து 47 எண்டோதீசியம் மகரந்த பெவிடத்துடன் தொடர்புடையது, அது பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த 3 கொஷின் டப்பிட்டம், போலன் கிட்டு. ஸோ இந்த ரெண்டுமே என்னது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மென்சூல் திசு, தடிசூல் திசு. ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்டே போகிறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் கொஞ்சம் அதிகமாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்துங்க. ஏன்னா இங்கே இன்டீரியர் அதிகமாக இல்லை, புக் பேக்கு தான் சரிங்களா. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக் வந்து நல்லா
படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ்னு பார்க்குறப்ப இந்த 51 அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 54 இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 56 இது வந்து நான் பார்த்துருங்க. அதுக்கடுத்து 57 தான் அதிகப்படியான இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த 59 அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 62 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 2 சாப்டர் 2ல் 5 மார்க்ஸு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்க வேண்டிய 5 மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஓங்குதன்மை மறைத்தல்னு இருக்குது பார்த்தீங்களா 32. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மைன்னு இருக்கும், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அந்த கொஷினை படிச்சிருங்க. இந்த 2 5 மார்க்ஸை ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். முழுமையற்ற ஓங்குதன்மை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அது வரைக்கும் இந்த சாப்டர் 2ல் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்காம இருக்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை பெருக்கம். ஸோ இது வந்து 2 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். ட்ரூ ப்ரீடிங் சரிங்களா. இது வந்து நியூ கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் வந்து இந்த 22 இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24, அதுக்கடுத்து 25, 26 இது எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 28 மெண்டல் பெருக்கு சொல்றதுக்கான அந்த காரணங்கள். அதுக்கடுத்து 30 ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 34 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சுங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதிகமான 5 மார்க்ஸில் இது எல்லாமே கேட்குறாங்க. இந்த பல்காரணி பாரம்பரியம் அதையும் படித்து வச்சுங்க. நியூவாக எக்ஸ்பெக்டட் கொஷினில் அந்த இது என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 ரொம்ப முக்கியம். நமக்கு பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 10 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் நல்லா பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டரில் 3ல் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஸோ இதில் வந்து அதிகமாக கேட்டது இந்த 12 சட்டன் பவரி கோட்பாட்டோட சிறப்பம்சங்கள். சாரி இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சட்டன் பவரி அது வந்து பயாலஜி இது வந்துருச்சு. ஸோ இது வந்து 31. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து 29 சரிங்களா. தவறுதலாக பொருட்படும் பொருளுணர்த்த சடுதி மாற்றம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அதே தான் 29. ஸோ 29 அதுக்கடுத்து இந்த 31. ஸோ அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து குறுக்கேற்ற செயல்முறை. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து அதிகமாக நமக்கு இயர் கொஷினில் கேட்குறாங்க. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் அப்படிங்கிற கொஷின் அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரபணு வரைபடம் என்றால் என்ன, 35, 36, 37. ஸோ இந்த 3 கொஷினு. அதே போல் நியூ கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ பழுது பார்த்தல் சரிங்களா, அந்த 38வது கொஷினு. அதுக்கடுத்து 40. ஸோ இது வந்து நியூ கொஷினாக பார்க்கலாம். அதுக்கடுத்து 39, 41, 42, 43. ஸோ இந்த கொஷின் 35லேருந்து 43 வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸில் இருக்கக்கூடியது சரிங்களா. அதனால் 38, 39, 40 இதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 35, 36, 37. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். 41 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான் சரிங்களா. 42, 43 நமக்கு வந்து இந்த தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் இருக்குது. எப்படி ஃபஸ்ட் லெசனில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தேர்ட் லெசன்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதில் வந்து நியூ கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்கறதுக்கு நிறையா இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்த 46, 47 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ இரட்டைப்பாதல் கொஷின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் 51 இது நிறைய இயர் கொஷினில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதை வந்து நல்லா படித்து வச்சுங்க சரிங்களா. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. 46, 47 அதுக்கடுத்து 51. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அதே தான் 46, 47. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 51. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இது வந்து இன்னும் அதிகமாக கேட்கல. அதனால் நியூ கொஷினில் இந்த 16வது கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24
ஸோ 24 வந்து அதிகமாக கேட்கல. அதாவது இந்த கொஷின்ஸ் வந்து நியூவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ இதுவும் வந்து அதிகமாக கேட்கல சரிங்களா. அதனால் இந்த 3 கொஷின்ஸ் வந்து நியூ கொஷின்ஸ்லேருந்து என்ன பண்ணி வச்சுங்க படித்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 17, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19, ஸோ அதுக்கடுத்து 20 நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. 21, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 22 வந்து 5 மார்க் கொஷின். ஸோ 22 என்ன பண்ணுங்க படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 26, ஸோ இதுவும் வந்து 5 மார்க் கொஷின். ஸோ இது எல்லாமே பாருங்கள். பிடி பருத்தியோட நன்மை தீமை லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த 29, ஸோ இது வந்து 5 மார்க்ஸ். இது எல்லாமே படிச்சுங்க. அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட உணவோட நன்மை தீமைகள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5. சாப்டர் 5ல் கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நியூவாக கேட்கணும் அப்படின்னா இந்த 13வது கொஷின் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. ஸோ அதனால் இது வந்து நியூ கொஷின்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 19 அதிகமாக கேட்கல. அதனால் இதுவும் வந்து நியூ கொஷினில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 14, 15, 16. ஸோ 14லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன படிச்சுங்க நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 18, ஸோ 18வது கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் சீடு வந்து பார்த்துருங்க, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் 20 சரிங்களா. இது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6ல் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நியூ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஈகாலஜி ஃபஸ்ட் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அதிகமாக கேட்கல. அதனால் இது வந்து நியூ கொஷின்ஸில் வந்து என்ன பண்ணி வச்சுங்க படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 54 இந்த கனிகள் விதைகள் பரவுதல் சரிங்களா. இந்த கொஷின்ஸ் வந்து அதிகமாக இது வரைக்கும் கேட்கல. ஸோ அதனால் இந்த 2 கொஷினை நியூ கொஷினில் என்ன பண்ணி வச்சுங்க படித்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21, 22, 23, ஸோ இந்த 3 கொஷின் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 26, 27, ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 30, 31, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 36, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பண்ணுங்க படிச்சுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணியுமே கேட்டிருந்தாங்க, water is very essential for life. Write any 3 futures plants which enable them survive water scare. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோட அடாப்டேஷனில் அந்த இதில் வரக்கூடிய இது தண்ணீர் வந்து குறைவாக இருந்தாலும் அது எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இது அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 39, அதுக்கடுத்து 40 நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க, அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து 42, 43 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிர்மிகோஃபில்லி எந்த ஆன்சர்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்னு டவுட் இருக்கும். மிர்மிகோஃபில்லின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது எழுதினாலும் சரி, இங்கே இருக்கிறது எழுதினாலும் சரி, அது ஓகே. அதுக்கடுத்து 45 அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50 இது வந்து 5 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். அதே போல் 51 சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7ல் பார்த்தீங்கன்னா நியூவாக நமக்கு வந்து இந்த 21 இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. ஸோ அதனால் நியூ கொஷினில் இது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 22 கிடையாது, ஸோ இந்த 20 கொஷின், ஸோ இது வந்து நியூவாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 20, 21 இந்த 2 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கேட்குறது இந்த 15. ஸோ உங்களுக்கு கொஷின் நம்பர் வந்து உங்களோட புத்தகத்தில் சேஞ்சஸ் இருந்தாலும் கொஷினை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 17 இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 18வது கொஷினு. அதுக்கடுத்து இந்த 19லாம் ரொம்ப ஈஸி, அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம அந்த வரிசையாக தான் எழுத போகிறோம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர் கொஷினில் இந்த 24 இருக்குது பார்த்தீங்களா, இது அதிகமாக என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க, ஒரு பிரமிடு மாதிரி வருகிறது. அதேமாதிரி இந்த 25 ரொம்ப ஈஸி, இதோட சீக்வன்ஸ் வந்து தெரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு எது வரும் செகண்ட் எது வரும் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல் வந்து நியூவாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 20வது கொஷின் லாஸ்ட் கொஷின் இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு புக் பேக்கில் நம்பர்ஸ் வந்து மாறி இருந்துச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிங்க, இது கொஷினை பார்த்து குறிச்சிங்க.
ஸோ 12வது கொஷின் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 14. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து இந்த 16. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 9. ஸோ சாப்டர் 9ல் கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த எல்லா கொஷினும் படித்து வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்காது இந்த ஸோ இந்த 22 இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. அதனால் அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சுங்க சரிங்களா. 19, 20, 21 இந்த 5 கொஷின் தான் இருக்குது புக் பேக்கில். ஸோ அதனால் இந்த 5மே என்ன பண்ணி வச்சுங்க அப்படின்னா நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு நமக்கு நிறைய லெசன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இந்த 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதெல்லாமே அடிக்கடி கேட்டால் தான் இருந்தாலும் இது வந்து ரீகால் பண்ணி வச்சுங்க. 34, 33, அதுக்கடுத்து 30 அரிசியோட பொருளாதார முக்கியத்துவம் இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து நியூ கொஷின்ஸாக இந்த 27 இது வந்து என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். அதே மாதிரி மஞ்சள் 25 அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த சிறுதானியங்கள்லாம் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இந்த 20, 21 சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 17. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்னென்ன படிக்க முடியுமோ அது எல்லாமே படித்து வச்சுங்க. ஸோ 14. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்துங்க. பொய் தானியம் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அதையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களால் என்னென்ன புக் பேக்கில் படிக்க முடியுமோ அந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே படிச்சிருங்க. ஸோ இந்த மார்க் பண்ண கொஷினில் உங்கள் புக் பேக்கில் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இருந்துச்சுன்னா கொஷினை ரீட் பண்ணி என்ன பண்ணி வச்சுங்க மார்க் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.